ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிப்போம். ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம், 1 கப் பீன்ஸ், 1 கப் பொட்டேட்டோ சேர்த்துப்போம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக வடிகட்டி வச்சிடலாம். அடுத்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துப்போம். கூடவே 2 ஸ்பூன் சாப் பண்ண பூண்டு சேர்த்துப்போம். அது கூடவே 2 ஸ்பூன் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க. அடுத்து 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு கிளாஸ் பால் சேர்த்துப்போம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துங்க. கூடவே 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் வந்தோன்னா நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் வேக வச்ச பாஸ்தா சேர்த்துட்டு மேலே ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிப்போம். மேலே கிரேட் பண்ண சீஸ் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.